ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? முடியும்னு சொன்னால் இங்கே இருக்க எல்லாரும் என்ன செருப்பை கொண்டு அடிப்பீங்க. கண்டிப்பாக முடியாது. எதனாலனா ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவாச்சும் இருக்கலாமேன்றது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. அவங்களுக்கு என்ன டெய்லி ஒரு பர்சன் கிட்ட பேசிகிட்டே இருக்கும். திடீர்னு அந்த பர்சன் இல்லைன்னும் போது அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. உங்களை ரிட்டன் அவங்க லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக தான் அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவாச்சும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டெய்லி மெசேஜ் போட்டு திடீர்னு காணணும் போது நம்மளால் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட்டில் வேணான்னு சொன்ன பர்சன் ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பர்சன் 10-20 மெசேஜ் அனுப்புனா அதுக்கு வேண்டா வெறுப்பா சாப்பிட்டேன் என்ன இப்போ இப்படி அனுப்பாதீங்க. ஒரு பர்சன் உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவாச்சு இருக்கலாம், டெய்லி என்கிட்ட பேசு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றதை கேட்குறாங்க. உங்களுக்கு வேணாம், எஸ் உங்களோட டிசிஷனை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்ல, பட் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. அதனால் அதை பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக 2 பேரும் உட்காந்து பேசுங்க. இப்படி இருக்குது, இது இருக்குன்னு சால்வ் பண்ண முடியாது சால்வ் பண்ண பாருங்கள், இல்லை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை முடிக்க பாருங்கள். ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. அது ரொம்ப பாவமான விஷயம். ஸோ ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா தயவு செய்து அது என்ன பிரச்சனை சால்வ் பண்ணுங்கப்பா. அந்த கஷ்டம் வந்து அந்த வேணான்ற பர்சனுக்கு தெரியாது. அந்த வேணுன்ற பர்சனுக்கு தான் அந்த வலி வேதனை அது எல்லாமே தெரியும். ஸோ அந்த வலி வேதனையை நீங்கள் எப்போ அதை வந்து உணர்றீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை உணர தேவையில்லைன்றனால தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரிலேஷன்ஷிப்பு பிரேக் ஆச்சுன்னா ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. பட் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு யோசிங்க.